ஆரக்கிள் நிறுவனத்திலிருந்து 30,000 நபர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது உலகளாவிய தொழில்நுட்பத்துறைக்கு இது நல்ல அறிகுறி அல்ல என்று நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தை தலைமையகமாக கொண்ட உலகின் முன்னணி மென்பொருள் நிறுவனமான ஆரக்கிள் உலகளவில் 30,000 பணியாளர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த 12,000 நபர்களும் அடங்கும். இது ஒரு சாதாரண நடவடிக்கை அல்ல, மாறாக தொழில்நுட்பத்துறையில் ஏற்பட்டுள்ள கட்டமைப்பு மறுசீரமைப்பு என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆரக்கிள் நிறுவனம் தனது செயற்கை நுண்ணறிவு திட்டங்களுக்காக அடுத்த சில ஆண்டுகளில் $150 பில்லியன் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. சம்பளம் மற்றும் இதர செலவுகளை குறைப்பதன் மூலம் $8 முதல் $10 பில்லியன் வரை பணப்புழக்கத்தை அதிகரிக்க ஆரக்கிள் முயல்கிறது. இந்த நிதி முழுவதும் AI உள்கட்டமைப்பு செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் மட்டும் அமேசான், IBM உள்ளிட்ட நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக 85,000 நபர்களை நீக்கியுள்ளன. பழைய பணியாளர்களை கொண்டு புதிய AI கலாச்சாரத்தை உருவாக்குவது கடினம் என்பதால் நிறுவனங்கள் மனித உழைப்பை AI மூலம் ஈடுகட்ட தொடங்கியுள்ளன.